விவாகரத்து முடிவை நடிகர் ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது மனைவி ஆர்த்தி அவரை தனியாக சந்தித்து மனம் விட்டு பேச எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை என அறிக்கையில் ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் மறைமுக தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்த நடிகர் ஜெயம் ரவி பிறந்த நாள் அன்றே விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிய தயாரிப்பாளரான அவரது மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் காரணம் என்றும், பூமி, சைரன் என மாமியார் தயாரிப்பில் வந்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வியடைந்ததால் ஜெயம் ரவி பின்னடைவை சந்தித்ததாகவும் பரவலாக பேசப்பட்டது. கதை தேர்வு மட்டுமின்றி சினிமாவில் பல முக்கிய முடிவுகளிலும் மாமியார் தலையிட்டதால் ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே பிளவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விவாகரத்து தொடர்பாக இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி முழுக்க முழுக்க தனது கவனத்திற்கு வராமல், தனது ஒப்புதல் இல்லாமல் விவாகரத்து முடிவை ஜெயம் ரவி எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது கணவரை சந்தித்து மனம் விட்டு பேச சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தும் அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாக கூறியுள்ள ஆர்த்தி தனது 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். திருமண பந்தத்தில் இருந்து விலகும் முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்ததை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்டது அல்ல என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தன் மீது குற்றம் சாட்டியும் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள ஆர்த்தி, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தன் குழந்தைகளை காயப்படுத்துவதை அனுமதிக்க இயலாது என்றும் கூறியுள்ளார். மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் தன் முதல் கடமை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.